இந்த சைடு போற ரோடு என்ன ரோடு ப்ரோ? இது வந்து அரக்கோணம் ரோட் சார். அரக்கோணம் ரோடு. இந்த சைடு போனா திருவள்ளூர் சார். இந்த சைடு போனா சென்னை சார். இந்த சைடு போனா ஸ்ரீபெரும்புத்தூர். ஆமா. சோ நம்மளோட சைடுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருக்குமா ப்ரோ இங்க நம்ம சைடுக்கு? ஆமா சார் 700 மீட்டர் தான் சார். 700 மீட்டர் தான். ஆமா சார். ஸ்ரீபெரும்புத்தூர் ஆச்சு சார் இது. ஓகே ஓகே. இந்த என்ட்ரன்ஸ் உள்ள வந்து தான் நம்ம சைடுக்கு வரணும். இந்த என்ட்ரன்ஸ் உள்ள வந்தீங்கன்னா நமக்கு பஸ் ஸ்டாண்ட் சார். ஓ பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட் நம்ம சைடுக்கு வந்து 4 கிலோமீட்டர். அங்க இருந்து கோயில் எவ்வளவு தூரத்துல போவோம்? கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இருக்கு. 1.5 கிலோமீட்டர்ல அங்க இருந்து பக்கத்துல கோயிலும் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ இந்த ரோடு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ் கரெக்ட்டா? நின்னுட்டு இருக்க ப்ராஜெக்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல ப்ராப்சுலோட சகா ப்ராஜெக்ட் கரெக்ட்டா பிரதர்? அங்க தான இருக்கும். அந்த 4.7 ஏக்கர் இதானே? இதுதான் சார். 80 பிளாட் இல்ல இதானே? இதுதான் சார். எல்லாமே இதுதான். சோ இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு 2,34,000 சேவிங்ஸ் சார். ஓ ஒரு ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறீங்களா? ஓ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 234 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். 600 ஸ்கொயர் ஃபீட்னாலும் வாங்கிக்கலாம். ஆமாம் சார். 1000 ஸ்கொயர் ஃபீட்னாலும் வாங்கிக்கலாம். 3000 ஸ்கொயர் ஃபீட்னாலும் வாங்கிக்கலாம் சார். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 24 பார் சர்வீஸ் 24 பார். ஓகே ப்ரோ. இது என்ன இடம் ப்ரோ? பஸ் எல்லாம் நிக்குது இந்த இடத்துல சார். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குட்டூர் ஜங்ஷன் சொல்லுவாங்க. காட்டுக்குட்டூர் ஜங்ஷனா? ஆமா சார். ஓகே. சென்னை பெரியபிள்ளை ரிங் ரோடு இதுதான். 10 வழி சாலைன்னு சொல்லுவோம் இல்லீங்களா? ஆமா இதுதான் சார். ஓ ஓகே. இங்க இருந்து நம்மளோட சைட் எவ்வளவு தூரத்துல இருக்கு? இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 700 மீட்டர்ஸ் அந்த சைட். 700 மீட்டர்ஸ் தான். இந்த கூட் ரோட்ல இருந்து இந்த சைடு போற ரோடு என்ன ரோடு ப்ரோ? இது வந்து அரக்கோணம் ரோட் சார். அரக்கோணம் ரோடு. இந்த சைடு போனா திருவள்ளூர் சார். இந்த சைடு போனா சென்னை சார். இந்த சைடு போனா ஸ்ரீபெரும்புத்தூர். ஆமா. சோ நம்மளோட சைடுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருக்குமா ப்ரோ இங்க நம்ம சைடுக்கு? ஆமா சார் 700 மீட்டர் தான் சார். 700 மீட்டர் தான். வெறும் 700 மீட்டர்லயே நம்மளோட சைட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது வந்து 10 வழி சாலைன்றீங்க. 10 வழி சாலை அந்த மெயின் ரோட்ல இருந்து நம்ம சைடு எவ்வளவு தூரத்துல போற மாதிரி இருக்கும் சார்? 150 மீட்டர் சார். 150 மீட்டரா? ஆமா சார். சர்வீஸ் ரோட்ல இருந்து 150 மீட்டர். கார் எடுத்து வச்சா வந்து நம்ம சைடுக்கு தான் சார். அப்படியா? அதையும் பார்த்தலாம் மக்களே. இப்ப நம்ம கீழ இருந்து பேசினல பெரியபெல் ரோடு. அதோட மேலே இது பிரிட்ஜ் அது. இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவே சார். இது சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வேவா? ஆமா சார். அப்படியா? இப்போ இங்க இருந்து நம்ம சைட் எங்க எவ்வளவு தூரம் சார்? நம்ம இங்க இருந்து சைட் வந்து 2 கிலோமீட்டர் சார். இங்க இருந்து 2 கிலோமீட்டர். அதிகபட்ச டைமிங் வந்து பார்த்தா ஒரு 2 to 3 மினிட்ஸ் போய் 2 to 3 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். ஓகே. இது வந்து இந்த சைடு போனா என்ன வரும்? இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு தண்டலம் சார். தண்டலம். இந்த சைடு போனா பெங்களூர் போயிடலாம்ல? போயிடலாம் சார். போயிடலாம். சைட்டை தவிர எல்லா இடமே சுத்தி காட்டிங்களே. இது என்னது ஆர்ச்சி? இதான் ஸ்ரீபெரும்புத்தூர் ஆர்ச்சி சார். இது ஓகே ஓகே. இந்த என்ட்ரன்ஸ் உள்ள வந்து தான் நம்ம சைடு வரணும். இந்த என்ட்ரன்ஸ் உள்ள வந்தீங்கன்னா நமக்கு பஸ் ஸ்டாண்ட் சார். ஓ பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட் நம்ம சைடுக்கு வந்து 4 கிலோமீட்டர். அங்க இருந்து கோயில் எவ்வளவு தூரத்துல போவோம்? கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இருக்கு. 1.5 கிலோமீட்டர்ல அங்க இருந்து பக்கத்துல கோயிலும் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ இந்த ரோடு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ் கரெக்ட்டா? சென்னை டு பெங்களூர் ஹைவே சார் இது. ஓகே. சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ்ல தான் வந்து நம்ம நின்னுட்டு இருக்கோம். இப்போ நின்னுற இந்த ஆர்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வெல்கம் பண்ற ஆர்ச். இது உள்ள இருந்து நம்ம சைட் எவ்வளவு தூரத்துல போலாம்? இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 மினிட்ஸ்ல ரீச் ஆகும். 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். ஓகே. இந்த இடத்துல நம்ம லேண்ட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் வரணும் போனோம். என்னென்ன ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் பக்கத்துல வச்சிருக்கீங்க சார்? நம்ம காலேஜ்னு பாக்கும்போது சவிதா இருக்கு. ஓகே. மெடிக்கல் காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஓகே. வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அப்போலோ இருக்கு. ஓ அதுக்கப்புறம் கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. கிங்ஸ் இருக்கு. ஸ்கூல்னு பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் ரெசிடென்சியல் ஸ்கூல் இருக்கு. டிஏவி ஸ்கூல் இருக்கு. அது தவிர்த்து நம்மளுக்கு வந்து லைலா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு சார். லைலா இன்டர்நேஷனல் ஸ்கூலும் எல்லாமே பக்கத்துல தான் இருக்கு. எவ்வளவு சரௌண்டிங் எவ்வளவு நேரத்துல போயிடலாம் எல்லாத்தையும் ரீச் பண்ணலாம்? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்லி 5 to 10 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். சோ அப்ப நம்ம வாங்கி போறோம்னா ஸ்கூல் காலேஜுக்கு யோசிக்க தேவையில்ல. ஹாஸ்பிட்டல்ல என்னென்னலாம் பக்கத்துல இருக்கு சார்? ஹாஸ்பிட்டல்ல சவிதா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் சார். அதுவும் இருக்கு பக்கத்துல தான். ஓகே ஓகே ஓகே. இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கா? இருக்கு சார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அது எவ்வளவு நேரத்துல ரீச் ஆகுற மாதிரி இருக்கும்? அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் சார். நம்ம சைடுல இருந்து 10 மினிட்ஸ்ல. 10 மினிட்ஸ். ஏதா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கா பிரதர்? நம்ம கிட்ட இடம் வாங்கணும் அப்படினா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஏதா இருக்கா? இங்க போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கு சார். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவே ஒன்னு போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிபிஆர் ரோடு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது தவிர்த்து நம்மளுக்கு வந்து நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்ட்டா ஒரு 5 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா யார்ட் ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே. என்ன யார்ட்? இன்டர்நேஷனல் ஷிப் யார்ட் ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓ ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்காக நம்ம ஒரு 500 ஏக்கர்ல இந்த டிராஃபிக்கை தாண்டி துறைமுகம் போறதுக்காக ஒரு தனியா ஒரு ரோடு ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து 5 கிலோமீட்டர்ல இருக்கு, லொகேட் ஆயிருக்கு. அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் கரெக்டா? ஓகே ஓகே. மொத்தமா எடுத்து வந்து நீங்க ஸ்டோர் பண்றாங்க. ஏன்னா ஒரு டைமுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா லாரியோ இல்ல பெரிய பெரிய கண்டெய்னரோ வந்து சென்னைக்குள்ள அலோடு கிடையாது. அதனால ஸ்ரீபெரும்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் சேர்த்து வச்சுட்டு இங்க இருந்து தனியா ஒரு ரோடு போட்டு இங்க இருந்து நேரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் துறைமுகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிடும் அந்த ரோடு கரெக்டா பிரதர்? அதுதானே அது? ஆமா. ஓகே ஓகே. சரி அடுத்து நான் சைட்டுக்கு கூட்டு போயிடுவீங்களா? சைட்டை கண்ணில் காட்டிடுவீங்களா? சைட்டை நான் உங்க கண்ணிலையும் காட்டுறேன். ஸோ மக்களே ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம நின்றுட்டு இருக்க ப்ராஜெக்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல ப்ராப்சுலோட சகா ப்ராஜெக்ட் கரெக்டா பிரதர்? அங்கே தானே இருக்கும். அந்த 4.7 ஏக்கர் இதானே? இதுதான் சார். 80 பிளாட் இதானே? இதுதான் எல்லாமே இதுதான். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஆஃபர்ஸ் ஸ்கொயர் ஃபீட்டு பக்கத்தில் எவ்வளோ போகுது, இங்கே எவ்வளோ பிரதர் போயிட்டு இருக்கு சார்? நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 to 5,000
5,000 வரை போயிட்டு இருக்கு. 4000 ரூபாயிலேருந்து 5000 வரையும் போயிட்டு இருக்கு. ஓகே. நம்ம சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2,999 பண்ணிட்டு இருக்கோம் சார். 2,999 per square feet வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம். இப்போதான் ஏதோ ஆடி மாதம் தைலேசா கிலேசா நீங்களேங்க? ஆமாம் சார், ஆடினாலே நம்மளுக்கு ஆஃபர் தான். ஆடி ஐலேசான்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு ஆடி ஐலேசா. ஆமாம், ஆடி ஐலேசா. அதுக்கு என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 234 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். டிஸ்கவுண்ட் இது எப்படி நம்ம மாமியார் வீட்டில் கிளைம் பண்ணுமா? இப்படி இப்போ ஆடி மாதம்னா ஒய்ஃபை மாமியார் வீட்டுக்கு அமுச்சு வச்சிருவோம், கரெக்டா? ஆமாம் சார். அமிச்சா இது மாமியார் வீட்டில் கிளைம் பண்ணி கொடுப்பாங்களா இல்லை நம்ம தான் வாங்கணுமா? இல்லை சார், நம்ம தான் வாங்கணும்ல. ஆமாம், ஒரு நிம்மதி, ஒரு இடத்துல ஒரு நிம்மதியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி போடுங்க, இன்னும் நிம்மதியாக இருப்பீங்க. எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு? 2,999 ரூபானா 230 ரூபா குறைப்பீங்க, கரெக்டா? நான் 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குவேன், 5 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா போட்டு அதில் 234 ரூபா கொடுப்பேன் சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 2,34,000 சேவிங்ஸ் சார். ஓ, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுக்குறீங்களா? ஆமாம் சார். ஓ, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 234 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். 600 ஸ்கொயர் ஃபீட்னாலும் வாங்கிக்கலாம். ஆமாம் சார். 1000 ஸ்கொயர் ஃபீட்னாலும் வாங்கிக்கலாம். 3000 ஸ்கொயர் ஃபீட்னாலும் வாங்கிக்கலாம். 3000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம சைட்ல இருக்கு. சைடில் இருக்கு. ஓகே ஓகே. கார்னர் பிளாட்ஸ்லாம் இருக்கா நம்மள? எல்லா கார்னர் பிளாட்ஸும் அவைலபிளாக இருக்கு. அப்படியா இருக்கா? சரி, எனக்கு ஃபேஸிங் சொல்லுவாங்க ஒரு சிலர், இதான் வாஸ்து இந்த மாதிரி வாங்குப்பா அந்த மாதிரி வாங்குப்பானுவாங்க. என்னென்ன வாஸ்துல வச்சிருக்கீங்க நீங்க? சார் நம்மளுக்கு ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட், கார்னர் எல்லாமே இருக்கு. அவைலபிளாக இருக்கு. ஓகே ஓகே. ப்ரோ, சைட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க, உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குன்றது சொல்லிடுங்க சார். நீங்க வந்து நான் சொல்றதை விட நீங்க நேர்லயே பார்க்கலாம் சார். நேர்லயே பார்க்கலாம். என்னென்ன ரோடு போட்டுருக்கோம் பாத்தீங்களா? பிளாக் டாப் ரோடு ஃபுல்லா போட்டுருதா? என்னென்ன அடி ரோட்ல கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ரோடு என்னென்ன அடியில வச்சிருக்கீங்க நீங்க? சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு இருக்கு, 33 ஃபீட் ரோடு இருக்கு, 23 ஃபீட் ரோடு இருக்கு. ஓ, 3 ரோடு இருக்கு. எந்த ரோட்ல வேணுமோ வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இபி கனெக்ஷன் அப்படியே பின்னாடி பாருங்களேன். 3 ஃபேஸ் லைன் அதுல அது ஃபுல்லா சைடுக்கு ஃபுல்லாவே இருக்கும். ஃபுல்லா இருக்கு. சைடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நீங்க வேணுன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளே எடுத்து வச்சிட்டோம். வேணும்னா நம்ம இழுத்துக்கலாம், கரெக்டா? நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் வாட்டர் பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் சார். இதுவா? ஆமா சார். ஓகே ஓகே. இது செடி கிடையாது இல்ல சார், ஒவ்வொரு பிளாட்டுக்கு தனியா. நெக்ஸ்ட் வேற என்ன சார்? பார்க் பண்ணிருக்கோம் சார். பார்க். ஓகே ஓகே. சில்ட்ரன்ஸ் அப்படியே ப்ளே ஏரியாவும் பண்றீங்க. ஆமா, சில்ட்ரன்ஸ் வயசானவங்க வாக்கிங் போய்க்கலாம். ஆமா, சீனியர் சிட்டிசன் பார்க்கும் இருக்கு. லேண்ட்ஸ்கேப்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஓ, அவங்களுக்கும் இருக்கா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வேற சிசிடிவி கேமரா. சார் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 24 பார் சர்வீஸ், 24 பார். ஓகே சார் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இருக்காங்க, சிசிடிவி கேமரா இருக்கு. சிசிடிவி கேமரா இருக்கு 24/7. ஆமா சார், கேமரா ஃபெசிலிட்டி இருக்கு. இப்போ என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ்லாம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க உட்காந்து அங்கேயே ஆக்சஸ் பண்ணி பார்த்தலாம், நம்ம இடம் எப்படி இதுன்னு பார்த்தலாம், கரெக்டா? அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோமா வீடியோ கால்ல? பண்றோம் சார். அவங்களுக்கு அதுவும் பண்ணலாம். ஆமா சார். ஓகே ஓகே. ஸோ இந்த இடம் எங்க இருக்குன்னா கரெக்டா நம்ம பெரிபரல் ரோடு, அதுக்கு அப்படியே அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 100 மீட்டர்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பாக்குறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாக்குறீங்கனாலும் சரி, இல்லை உங்களுக்கு இன்னைக்கு வாங்கி இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா நல்லா இருக்குமான்னு சொல்லி யோசிக்கனாலும் சரி, டிடிசிபி அப்ரூவோட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கவங்க தான் நம்மளோட ப்ராப்ஷல் சகா ப்ராஜெக்ட். தலைவரே, லோன் ப்ராசஸ் பண்ணி தருவீங்களா? லோன் நம்ம பண்ணி தரோம் சார். எவ்வளவு பண்ணுவீங்க லோன்? 80% இருந்து 90%. 80% இருந்து அது 600 per square feet இருந்தாலும் சரி, 3000 square feet இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இனிஷியல் அமௌண்ட் இவ்வளவு ரூபாய் இருந்தா அந்த இடத்துல இடம் வாங்கலாம் சார். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க பிளாட் வாங்குறீங்கன்னா இனிஷியல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.7 lakhs நம்ம கையில இருக்கும் சார். 3.7 lakh. அப்போ 3,70,000 தான் கொடுத்துருவீங்களா? இல்ல சார், 3,70,000. ஓ, 3,70,000. ஓகே ஓகே. 3,70,000 பிளஸ் ரிஜிஸ்ட்ரேஷனா இல்லை இன்க்ளூட் ரிஜிஸ்ட்ரேஷனா? இன்க்ளூட் ரிஜிஸ்ட்ரேஷன் சார். ஓ, ரிஜிஸ்ட்ரேஷன் சேர்த்து சார் வேற மாதிரி. ஸோ உங்கள் கையில் வந்து ஒரு 3,70,000 கையில் இருக்குது, பேலன்ஸ் லோனில் போகிறேன், எலிஜிபிள் எனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனோடையே 3,70,000 கொடுக்க போகிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷனோடையே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 18,75,000 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மக்களே. இவங்ககிட்ட 600 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் இல்லை, 1000 சொல்லியிருக்கேன், 3000 வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. இந்த சைட்டுக்கு நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க, ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், உடனே கால் பண்ணுங்கள். ஃப்ரீ சைட் புக்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது சைட் புக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக விசிட்டை போட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். திருப்பி பிக்கப் பண்ண மாதிரியே கொண்டு வந்து உங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிவிடுவோம், கரெக்டாக டெலிவரி ட்ராப்பும் பண்ணிவிடுவோம். இந்த ஆடி மாதத்துக்குள்ளே வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆடி ஐலேஸ் ஆஃபரா, இல்லை நான் ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து வாங்குறேன் அப்படின்றவங்களுக்கு அந்த ஆஃபர் இல்லை சார்? ஆடி மாதம் புக் பண்ண ஆடி மாதத்துக்கு மட்டும்தான். ஆடி மாதத்துக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்குது மக்களே. ஸ்க்ரீனில் நம்பர் தர மறக்காம செக் இன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பைபாஸில் ஒரு பெரிய ரோடு பக்கத்துலேயே இடம் வாங்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நீங்களும் கிளம்பி வந்துருங்க. இன்னும் வேற ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். இந்த உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மார்ட்டின் அண்டு அருண் ப்ரோவோட பேட்ராப் அண்ட் டாப்ஸரோட